அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற பாதுகாக்கின்ற கழகமாக நாங்கள் உருவாக்கி சட்ட போராட்டத்தை நீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற நாங்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் பொது தேர்தலில் நான் போட்டியிடுவதற்கு முக்கிய காரணம் எங்கள் பக்கம் தொண்டர்கள் இருக்கிறார்களா என்பதனை நிரூபித்து காண்பிப்பதற்காகத்தான் நான் அந்த தேர்தலில் போட்டியிட்டேன். எப்படியாவது பன்னீர்செல்வத்தை தோல்வியடைய செய்ய வேண்டும், தொண்டர்களும் அவர் பக்கம் இல்லை, மக்களும் அவர் பக்கம் இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று செயற்கையாக செய்த சூழ்ச்சி தான் அது என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதனை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையிலிருந்து நாங்கள் மாறுபட வேண்டும் என்று சொன்னால் விரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய கோரிக்கை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கேளுங்க பையன். முன்னாடி டிடிவி என்ன செஞ்சாரு, அதிமுக ஸ்லீப்பர் செல் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இப்ப அவர்கிட்ட கேட்கும் போது ஸ்லீப்பர் செல் எல்லாம் லைன் செல் ஆயிடுச்சு, நாங்க அண்ணன் தம்பிய சண்டை போட்டாலும் ஒன்னு சேர்றோம் சொல்லிருக்காருல்ல. நான் ரெடி திரு டிடி அவர்களும் அவருடைய அருமை திரு எடப்பாடி பழனிசாமி ரெடியா கேட்டு